இந்த மார்க்கத்துல நம்ம இருக்கிறதே ஒரு பெருமைதான். ஒரு சிறந்த ஆட்சியை இந்த உலகத்தில் செய்த ஒரே ஒரு மார்க்கம் என்றால் சுவர்க்கவாதி என்று இறை தூதருடைய வாயினால் இந்த உலகத்துக்கு உரைத்து சொல்லப்பட்ட ஒரு ஆட்சியாளர். இறை தூதருடைய ஜனாசா இருக்கிறது. அடுத்த ஹலிஃபா யார் என்ற பிரச்சனை உருவாகிறது. குர்ஆனோடும் சுன்னாவோடும் ஏகத்துவத்தோடும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்த சமூகம் இரண்டாக பிளவுபட போகிறது. இந்த பூமியில் பொன் எழுத்துக்களால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தன்னுடைய கல்வியிலும் தான் இருக்குகிற சியாருக்கு மேலாலும் முத்தான எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு முத்தான வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, அவர் செய்த தியாகத்துக்கு இந்த பூமியில் யாருதான் ஈடாக முடியும்? அரசியலுக்கு வார வரைக்கும் தான் தலைய போடுறான், துண்ட போடுறான், சால்வையை போடுறான், குனிகிறான், கும்புறான், அண்ணான்றான், வாப்பான்றான். ஆட்சியாளரும் பொய் சொல்லக்கூடாது, அது ஒரு மோசடி. அபூபக்கர் சித்திக் மரணத்தருணத்துல கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை துணிகளை கொண்டு கமெண்ட் செய்தீர்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த ஒரு கிளவிக்காக போய் எங்களை எல்லாம் நீங்க காக்க வச்சிட்டீங்களே அப்படின்னா யார் தெரியுமா அந்த பெண்? இப்படி ஒரு ஆட்சியை இந்த பூமியில நீங்க தலைவர்னா சமூகத்துக்கு வேலை செய்யணும், கட்டளை இடுபவன் நலபதி அல்ல. இந்த பூமியில் ஒரு கணவரை எத்தனை நாட்கள் ஒரு பெண் இழந்து வாழ முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் மரணித்ததும் எடுத்துட்டு ஒரே அடியாக ஓடி போய் அங்கு அடக்கி விடாதே, என்னை கொண்டு போய் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு முன்னால் வை. அந்த ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் என்று இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த காந்தி கூட எழுதிய வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த புனிதமான மாதத்தை அடைந்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற ஒரு உயர்ந்த இபாதத்தை செய்துவிட்டு அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி தொடராக ஒவ்வொரு தலைப்புகளிலே எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகமூட்டி நானும் நீங்களும் இந்த இடத்திலே அமர்ந்து வருகிறோம். அந்த தொடரில் இன்று முன்மாதிரி ஆட்சியாளர்கள் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்போ பெரியதொரு தலைப்பு, நேரமோ ஒரு குறுகிய நேரம். இருந்தாலும் முடியுமான வரைக்கும் ஒரு சில விஷயங்களை மாத்திரம்தான் தொட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பும் கூட. இப்போது நம்முடைய இலங்கை, இந்தியா நாடுகளை பொறுத்த மட்டில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமங்களோடும் கஷ்டங்களோடும் சிறுபான்மை சமூகமாக இருந்து அவர்களுடைய ஆட்சிகளும் அதிகாரங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளும் பறிக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் இந்த உலகத்தில் தோன்றியது முதல்
இந்த இஸ்லாம் எவ்வளவு தூரம் ஆட்சி அதிகாரம் என்று வருகிற போது எல்லா மனிதர்களையும் எல்லா இனங்களையும் அனுசரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது என்பதை வரலாறு காணாத அளவுக்கு ஒரு வரலாற்றை படைத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு யுத்தம் என்று வருகிற போது, இஸ்லாமிய ஆட்சிக்காக ஒரு யுத்தம் என்று வருகிற போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் போவதற்கு முன்னர் யுத்தத்தில் கலந்து கொள்ளுகிற போர் வீரர்களை அழைத்து அவர்களுக்கு உபன்யாசம் செய்துதான் அனுப்புவார்கள். கண்ட நின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் காணுகிறவர்களை எல்லாம் குத்தி கொலை செய்து விடக்கூடாது, வெட்டி வீழ்த்தி விடக்கூடாது, சண்டைகளிடக்கூடாது. சிறு பிள்ளைகள் இருப்பார்கள், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் இருப்பார்கள், மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். வயோதிபர் இருப்பார்கள், மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் இருக்கும், அதை தாக்கிவிடக் கூடாது. புட்பூண்டுகள், மரங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அத்துமீறி நடந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் இப்படியான ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை தவிர இல்ல சகோதர சகோதரிகளே. ஒரு பொய்யான வரலாறு கூட இப்படி கிடையாது எந்த ஒரு மதத்துக்கு. இஸ்லாத்துடைய இந்த போதனையை போல இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மதத்துக்கும் இப்படியான ஒரு பொய்யான வரலாற்று சான்று கூட கிடையாது. அப்படி என்றால் இஸ்லாம் எவ்வளவு சிறப்பானது என்று பாருங்கள். அடே, ஒரு போராட்டம் என்று வருகிற போது, ஆட்சி என்று வருகிற போது, அதிகாரம் என்று வருகிற போது, நானா நீயா, என்னுடைய உயிரா உன்னுடைய உயிரா என்று வருகிற போது, அந்த நேரத்தில் கூட இவ்வளவு கவனமாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிற ஒரு மார்க்கம் என்றால் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அடுத்தது, இந்த உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சி முன்மாதிரியான ஆட்சியாக மிளிருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அது மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. மனிதனுடைய சிந்தனை காலத்துக்கு கால, இடத்துக்கு இடம் ஏற்றாப்போல் மாறும். மனிதனை படைத்த இறைவன், மனிதனுடைய மனநிலைமையை அறிந்த இறைவன் ஒரு சட்டத்தை தருகிற போது அந்த சட்டம் சமூகத்துக்கு சாத்தியமானதாக இருக்கும். அந்த சட்டம் அந்த சமூகம் பின்பற்றுவதற்கு லேசானதாக இருக்கும். அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அந்த சமூகம் நடப்பது அவர்களுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். காரணம், எவன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தானோ, மனித மனநிலையை அறிந்தானோ அவன் தருகிற சட்டம். அதனால் அந்த சட்டம் இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஹலீஃபாக்கள் என்று சொல்லுகிற ஒரு சமூகம் வாழ்ந்தது. அவர்களைத்தான் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் இந்த உலகத்தில் தாங்கள் நினைத்ததை போல ஆட்சி செய்ய முடியாது. அவர்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் இரண்டு கட்டளைகளுக்குள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஒன்று அல் குர்ஆன், இன்னும் ஒன்று அல் சுன்னா. இது எங்களுடைய வார்த்தைகளோ சிந்தனைகளோ செயல்களோ அல்ல. எங்களை படைத்து எங்களுக்கு வழிகாட்ட இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இறைவனாலும் இறை தூதரினாலும் வகுக்கப்பட்ட ஒரு சட்டத்திட்டம். இந்த சட்டத்திட்டம் இதிலே குறை இருக்காது, நிறைவு மாத்திரம்தான் இருக்கும். குறை காணுகிற மனிதனுடைய புத்தியில் தான் குறை இருக்குமே தவிர சட்டத்தில் குறை இருக்காது, ஆட்சியில் குறை இருக்காது, அதிகாரத்தில் குறை இருக்காது. ஏனென்றால் இஸ்லாம் இந்த ஆட்சி அதிகாரம் செய்கிற மனிதனுக்கு ஆரம்பமாக சொல்லுகிற ஒரு தீர்வு, நீ நல்ல முறையில் ஆட்சி செய்து இந்த உலகத்தில் மரணித்து மறுமையில் நீ எழுப்பப்படுவாய் என்றால் எந்த நிழலுமை இல்லாத மறுமையுடைய நாளையில் அல்லாஹு தஆலா சிறந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு சாராருக்கு அல்லாஹ்வுடைய நிழலை கொடுப்பான் என்று. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. ஆட்சி நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. மறுமைதான் நிரந்தரமானது. அந்த மறுமையை இந்த ஆட்சியின் ஊடாக நீங்கள் நஷ்டமடைய வைத்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த மனிதனுடைய ஆரம்ப மனநிலைமையிலேயே இருந்து இஸ்லாம் பேசித்தான் இந்த சட்டத்தை மனிதர்களுக்கு, இந்த ஆட்சி அதிகாரத்தை மனிதர்களுக்கு அமுல்படுத்துமாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் போதித்துக் கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் என்பது இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், இந்த இஸ்லாமிய சட்டம் என்பது அல்லாஹ்வுக்கு உரியது, வேற யாருக்குமே கிடையாது. லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் என்ன செய்ய வேண்டாம், வணங்க வேண்டாம். சூரத்துல் யூசுப் 40வது வசனம்.
அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா, அவனுடைய சட்டத்தில் யாரையும் கூட்டி சேர்க்க வேண்டாம். அவனுடைய சட்ட திட்டத்தில் யாரையும் கூட்டி சேர்க்க வேண்டாம். கூட்டு அரசாங்கம் பிளவுபடும், கூட்டு ஆட்சி பிளவுபடும். கூட்டு அரசாங்க ஆட்சிகள் இந்த உலகத்தில் சரியாக நடத்த முடியாது. அவருடைய சிந்தனையும் செயற்பாடும் கோட்பாடும் கட்சியும் வேறொரு பக்கத்தில் இருக்கும். இவருடைய சிந்தனையும் கட்சியும் கோட்பாடும் சிந்தனையும் இன்னும் ஒரு பக்கம் இருக்கும். இரண்டும் வருகிற போது மோதிக்கொள்ளும். அவர் அந்த பக்கம் இழுப்பார், இவர் இந்த பக்கம் இழுப்பார். காரணம், மனிதர்களினால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அதிகார சட்ட திட்டங்கள். இறைவனுடைய சட்டத்தில் இறைவன் சொல்லுகிற போது வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் யாரையும் நீங்கள் கூட்டி சேர்க்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறதே ஒரு பெருமைதான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதா 47வது வசனம், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் இறக்கிய இந்த சட்டத்தை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள், காபிர்கள். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அல்லாஹ் தஆலா இறக்கிய சட்டத்தை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் மோசமானவர்கள், ஃபாசிகீன்கள், கெட்டவர்கள் என்று இஸ்லாம் வன்மையாக எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிற, ஆட்சி அதிகாரத்தை பற்றி வலியுறுத்துகிற ஒரு அழகான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஆட்சி செய்த 4 கலீஃபாக்கள் இஸ்லாமிய வரலாற்றில் 30 ஆண்டுகளை அழகான முறையில், நேர்த்தியான முறையில், குறைகள் இல்லாத அடிப்படையில், பிற மதங்களை பாதிக்காத அடிப்படையில், பிற மத வணக்க ஸ்தலங்கள் பாதிக்கப்படாத அடிப்படையில், பிற மதத்தை பின்பற்றுகிற மானங்கள், மரியாதைகள், உயர்கள் காத்து கொள்ளுகிற, பாதுகாக்கப்படுகிற அடிப்படையில் ஒரு சிறந்த ஆட்சியை இந்த உலகத்தில் செய்த ஒரே ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது சுப்ஹானல்லாஹ், அவர் 2 வருஷங்களும் 3 மாதங்களும் 10 நாட்களும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்தார்கள். இந்த உலகத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கிற போது 10 வருஷங்களும் 6 மாதங்களும் இந்த உலகத்தில் 8 நாட்களும் ஆட்சி செய்தார்கள். இந்த உலகத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கிற போது 11 வருஷங்களும் 11 மாதங்களும் 9 நாட்களும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்தார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி செய்த அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்த போது 4 வருஷங்களும் 9 மாசங்களும் 7 நாட்களும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்தார்கள். நேர்த்தியான ஆட்சி, நியாயமான ஆட்சி, முன்மாதிரியான ஆட்சி. அன்றைக்கு இருந்த மாற்று மத உறவுகள் எல்லாம் விகைந்து பார்க்கிற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியான ஆட்சியை இஸ்லாமிய வரலாற்றில் இந்த கலீஃபாக்கள் கொடுத்தார்கள். காரணம், அவர்கள் இறைவனுடைய சட்டத்தையும் இறை தூதருடைய கட்டளைகளையும் இந்த உலகத்தில் போதித்தார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நிறைய செய்திகள் இருப்பதனால அவங்களோட பிறப்பு, வளர்ப்பு, பிறந்த தீகதி, வளர்ந்த தீகதி அப்படின்னு பேசிட்டோம் என்றால் அது சஹாபாக்குடைய வரலாறாக போயிடும். அதனால அதை சுருக்கி கொண்டு அவங்களோட காலத்தில் நடந்த முன்மாதிரியான சில ஆட்சிகளை மட்டும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த வரலாறுகளை சுட்டிக்காட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஆட்சி செய்த முதலாவது ஆட்சியாளர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டதில் முதலாவது நபராக இருந்தவர், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணமானவர், இந்த உலகத்தில் இறை தூதருடைய ஒரு நண்பராக இருந்தவர், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹிரா குகையில் தங்கி இருந்தவர். பயப்படாதீர்கள், லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று துன்பம் நிறைந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லப்பட்டவர், சுவர்க்கவாதி என்று இறை தூதருடைய வாயினால் இந்த உலகத்துக்கு உரைத்து சொல்லப்பட்ட ஒரு ஆட்சியாளர், ஒரு நேர்மையானவர், ஒரு நியாயமானவர், குறைஷ் குலத்தில் வாழுகிற போது ஒரு தங்கமான ஒரு முத்தாக இந்த மண்ணுக்கு மேலே திகழ்ந்தவர், யாருக்கும் அநியாயம் செய்யாதவர், சொத்துக்கும் சுகத்துக்கும் இந்த உலகத்தில் சோரம் போகாதவர், ஒரு பணக்காரனாக வாழ்ந்தவர், குறைஷி காலத்தில் வாழுகிற போது, ஜாகிலியா காலத்தில் வாழுகிற போது, பாவங்கள் நிறைந்த காலத்தில் வாழுகிற போது
பாவத்தின் பக்கம் இருக்காமல் இறை தூதர் இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னரே இறை தூதரோடு உற்ற தோழராக இந்த பூமியில் வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதலாவது இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரும் அவர்தான் என்பதை நானும் நீங்களும் வரலாறுகளில் படித்துக் கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் ஒரு சோகமானது என்ற தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இது வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பு வேறாக பேசப்படும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் இந்த உலகத்தில் நிகழ்கிறது. நிகழ்ந்ததன் பிற்பாடு முதலாவது கலீஃபாவாக யாரை தெரிவு செய்வது என்று சொல்லுகிற அந்த ஒரு நிகழ்வு சஹாபிய சமூகத்திலே உருவாகிறது. காரணம், இறை தூதர் மக்காவை சார்ந்தவர், மதீனாவிலே வந்தவர், மதீனாவில் வாழ்ந்தவர், மதீனாவில் மௌத்தாகி விட்டார்கள், மதீனாவில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது இறை தூதருடைய கட்டளை. அதற்கு ஏற்ப மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும். இறை தூதருடைய ஜனாசா இருக்கிறது. அடுத்த ஹலிஃபா யார் என்ற பிரச்சனை உருவாகிறது. சுபஹானல்லாஹ், குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் இறைவனுடைய சட்டத்தை கொண்டும் அந்த சமூகம் கட்டுப்பட ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மரணித்த போது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே அன்சாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு செய்கிறார்கள். மின்னா அமீருன் வ மின்கும் அமீர், எங்களில் இருந்து ஒரு ஆட்சியாளர் வரட்டும், அந்த முஹாஜிரின்களில் இருந்து ஒரு ஆட்சியாளர் வரட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிட்டார்கள். முஹாஜிரின்களுடைய ஊருக்கு வந்தவர்கள், அன்சாரிகள் ஊரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தின் பின்னர் மின்னா அமீருன் வ மின்கும் அமீர், உங்களில் இருந்து ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்யுங்கள், எங்களில் இருந்து நாங்கள் ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்கிறோம் என்று அந்த சஹாபிய சமூகம் அன்சாரிகளாக முஹாஜிரின்களாக இந்த ஆட்சியுடைய இடத்துக்கு போராடி கொண்டிருக்கிற பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஃபதஹப இலைஹிம் அபூபக்கர் வ உமர் இப்னு கத்தாப் வ அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ், இந்த மூன்று பேரும் அந்த இடத்துக்கு போகிறார்கள். அந்த இடத்துக்கு அன்சாரிகள் ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இடத்துக்கு போகிறார்கள். அந்த நேரத்திலே சுப்ஹானல்லாஹ், மூன்று பேரும் போய் அந்த இடத்தில் உமர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள், நீங்கள் பேச வேண்டாம், அமைதியாக இருங்கள் என்றார்கள். ஒரு பக்கம் ஜனாசா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் ஒரு சோகமாக இருக்கிறது. மறுபக்கம் அன்சாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு தலைவர் வேண்டும் என்று பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு தலைவர் வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு தலைவரை தெரிவு செய்யட்டும் என்று பேச ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆனோடும் சுன்னாவோடும் ஏகத்துவத்தோடும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்த சமூகம் இரண்டாக பிளவுபட போகிறது. அபூபக்கர் ஓடி போகிறார், அன்சாரிகளை தேடி ஓடி போகிறார். உமர் அவர்கள் ஓடி போகிறார்கள், அன்சாரிகளை தேடி. அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி போகிறார்கள், அன்சாரிகளை தேடி. அந்த நேரத்திலே அன்சாரிகள் தெளிவாக சொன்னார்கள், மின்னா அமீருன் வ மின்கும் அமீர், எங்களில் இருந்து ஒரு அமீரை தெரிவு செய்கிறோம், உங்களில் இருந்து நீங்கள் ஒரு அமீரை தெரிவு செய்யுங்கள் என்னாங்க. எழும்பினார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பேசினார்கள். அந்த இடத்தில் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் சட்டத்தையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் இந்த உலகத்தின் நீதியையும் நியாயத்தையும் இறை தூதர் எதை இந்த சமூகத்துக்கு விட்டு போனார் என்று சொல்லுகிறார். இரத்தன சுருக்கமான ஒரு சின்ன ஒரு முத்தான உரையை அந்த இடத்திலே கொத்தாக வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அத்துணை சஹாபாக்களும் அந்த இடத்தில் மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் ஒரு சில சஹாபாக்களை தவிர அந்த இடத்திலே மௌனமாகி போனார்கள். அந்த நேரம் பேசியதற்கு பிறகு அன்சாரிகளும் முஹாஜிரின்களும் அந்த இடத்திலே இருந்த போது அல்லாஹ் அக்பர் அந்த இடத்திலே இருந்து உடனடியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பி சொன்னார்கள், இதோ நான் உமருடைய கையை பிடித்து சொன்னார்கள், நான் உமரை ஆட்சியாளராக நான் தெரிவு செய்கிறேன் என்றார்கள். உமர் அவர்கள் சொன்னாங்க, நான் இதற்கு தகுதியான மனிதன் அல்ல, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தீர்கள், மிக நேசத்துக்குரிய மனிதராக இருந்தீர்கள், உங்களை நாங்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த இடத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னர் முதலாவது ஆட்சியாளராக இந்த பூமியில் ஒரு முன்னுதாரண புருஷராக இந்த மண்ணுக்கு மேலே திகழ ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் இதனுடைய சுருக்க வரலாறு. இது பெரிய ஹதீதுகளை கொண்டது, வரலாறுகளை கொண்டது. ஆனா சுருக்கமான வரலாறு. இஸ்லாத்துல முதலாவது ஹலீஃபா இறை தூதருக்கு முன்னால் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட விதம் இந்த விதம்தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்போது இந்த பூமியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்துணை சமூகத்தையும் அழைக்கிறார்கள். சமூகத்துக்கு முன்னிலையில் ஒரு முத்தான
ஒரு ஹுத்துபாவை அந்த சமூகத்துக்கு நிகழ்த்த போகிறார்கள். இதுதான் இந்த பூமியில் பொன்னெழுத்துக்களால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தன்னுடைய கல்வியிலும் தான் இருக்குகிற சியாருக்கு மேலாலும் முத்தான எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு முத்தான வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அம்மா பஅத், இதற்கு பிறகு அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இப்படி ஒரு ஆட்சியாளர், முன்மாதிரியான ஒரு ஆட்சி இந்த பூமியில் யாராலும் செய்ய முடியாது. ஒரு சிறந்த மனிதர் பேச ஆரம்பிக்கிறார், ஒரு சுவர்க்கவாதி பேச ஆரம்பிக்கிறார். அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லுகிற 10 பேர்களை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட முதலாவது நபர் பேச ஆரம்பிக்கிறார். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஈமானில் முந்திக் கொண்ட அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஃபைன்னி கத் உல்லிது அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும், நான் இப்போது பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளேன். இந்த உலகம் அவதானித்துக் கொள்ளட்டும், ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளட்டும், அற்ப ஆசைகளுக்காக இந்த உலகத்தையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் சமூகத்தையும் கூறு போடுகிற அந்த மக்கள் புரிந்து கொள்ளட்டும். சொன்னார்கள், ஃபைன்னி கத் உல்லிது அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும், இதோ எனக்கு பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளது, ஹலீஃபாவாக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன், ஆனால் உங்களை விட நான் சிறந்தவன் கிடையாது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களை விடவும் நான் சிறந்தவன் கிடையாது, உங்களை போன்று நான் சாதாரண மனிதன் என்றார். எந்த ஒரு ஆட்சியாளனாக சொல்ல முடியும்? எந்த ஒரு மனிதனால் இந்த வார்த்தையை பேச முடியும்? சுப்ஹானல்லாஹ். சாதாரண மனிதரா அவர்? சாதாரண ஈமானுக்கு சொந்தக்காரர் அவர்? சாதாரண தியாகியா அவர்? அவர் செய்த தியாகத்துக்கு இந்த பூமியில் யாருதான் ஈடாக முடியும்? அப்படிப்பட்ட உயர்ந்த மாமனிதர், இதோ ஆட்சி அதிகாரம் எனக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது, நான் உங்களை போன்ற ஒரு மனிதர், சாதாரண மனிதர், உங்களை விடவும் ஒரு சிறந்த மனிதன் கிடையாது. ஃபைன் அஹ்சன்து ஃபஇனுனி, நான் நேர்த்தியாக நல்ல முறையில் உங்களுக்கு ஆட்சி செய்தால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். நான் நல்ல முறையில் நேர்த்தியாக ஆட்சி செய்தால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். வஇன் அஸஅது கவ்விமூனி, நான் பிழை செய்தால், ஆட்சி அதிகாரத்தில் நான் கோட்டை விட்டால் என்னை நீங்கள் நிவர்த்தி விடுவுங்கள். எந்த ஒரு ஆட்சியாளனால சொல்லு, கேள்வி கேட்க இயலுமா? அரசியலுக்கு வார வரைக்கும் தான் தலையை போடுறான், துண்டை போடுறான், சால்வையை போடுறான், குனிகிறான், கும்புறான், அண்ணான்றான், வாப்பான்றான், சாச்சப்பான்றான், எல்லாம் சொல்றான். ஆட்சி வார வரைக்கும் தான், வந்ததுக்கு பிறகு யாருங்கன்னு கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். சொன்ன வார்த்தையை பாருங்க, ஒயின் அஸஅது ஃபகவ்விமூனி, நான் நேர்த்தி இல்லாமல் ஏதாவது பிழை செய்து விட்டால் என்னை நீங்கள் திருத்துங்கள். அஸ்ஸிதுகு அமானா, நம்பிக்கை என்பது, உண்மை என்பது ஒரு அமானத், அமானத்தாகும். ஆட்சியாளரும் உண்மையாளராக இருக்கணும், மக்களும் உண்மையாளராக இருக்கணும், அது ஒரு அமானிதம். வல் கதிபு கியானா, ஆட்சியாளரும் பொய் சொல்லக்கூடாது, அது ஒரு மோசடி. மக்களும் பொய் சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு மோசடி. சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களில் இப்போது பலவீனமாக இருக்கிற மனிதர்கள் என்னுடைய ஆட்சி காலத்தில் பலமானவர்களாக மாறுவார்கள். இப்போது பலவீனமாக இருக்கிற மக்கள் என்னுடைய ஆட்சி காலத்தில் பலவீனவர்களாக ஆகுவார்கள். பலவீனமாக இருக்கிறவர்கள் என்னுடைய ஆட்சி காலத்தில் பலம் உள்ளதை போல பலமுள்ளவர்களாக இருப்பவர்கள் என்னுடைய ஆட்சி காலத்தில் பலவீனர்களாக மாறுவார்கள். காரணம், நான் யாருக்காவது பொறுப்பை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அவர்களை உட்கார வைத்தால் மக்களாகிய நீங்கள் அத்துணை பேரும் அவரிடத்தில் சர்வ சாதாரணமாக கேள்வி கேட்கலாம். நீங்கள் தான் பலசாலிகள், நாங்கள் எல்லாம் பலம் இல்லாதவர்கள் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய போராட்ட களத்திலிருந்து நாங்கள் பின்வாங்குவோமாக இருந்தால் அது எங்களுக்கு இழிவையும் கேவலத்தையும் உண்டாக்கும். இந்த உலகத்தில் ஒரு சமூகத்தில் பாவம் பரவி விடுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சோதனை அந்த சமூகத்திலே வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இந்த உலகத்தில் பணிவிடை செய்து பக்கபலமாக இருந்து வாழ்ந்து அவருடைய மரணத்தின் பிறகு ஆட்சியை ஏற்றுக்கொண்ட முதலாவது கலீஃபாவுடைய முதலாவது கன்னி ஹுத்பா. சகோதர சகோதரிகளே, சொல்லிட்டு சொன்னாங்க, அத்தீஊனி மா அத்தஅத்துல்லாஹ வ ரசூலா,
நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உங்களை ஆட்சியில் இந்த உலகத்தில் ஏவுகிற காலத்தில் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள். ஃபைன் அஸைத்துல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் மாற்றமாக செய்கிற போது எனக்கு நீங்கள் யாருமே கட்டுப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை சகோதர சகோதரிகளே! நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற போது எனக்கு கட்டுப்படுவுங்கள். நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரணாக நடக்கிற போது நீங்கள் யாருமே எனக்கு கட்டுப்பட வேண்டாம் என்ற ஒரு முத்தான ஹுத்துபாவை, ஆரம்ப உரையை இந்த உலகத்துக்கு உரைத்து சொன்னவர் முதலாவது அஷரத்துல் முபஷரா என்று சொல்லுகிற சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த சுவர்க்கவாதி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியின் முதலாவது நாளின் முதலாவது உரை என்பதை மறந்துவிடக் கூடாது. எப்படி முதலாவது உரை இருந்ததோ அவருடைய மரணம் வரைக்கும் அந்த உரையோடு தான் இந்த உலகத்தில் அவருடைய ஆட்சியும் அதிகாரமும் இருந்தது. ஒரு இப்படியான ஒரு முத்தான ஆட்சியை இந்த பூமியில் எந்த ஒரு சமூகமும் காண முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்சியை அவர் செய்தார். ஆனால் அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட 2 வருஷமும் 3 மாதங்களும். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழரை உஸாமா அவர்களை நியமித்து ஒரு ஊருக்கு படை அனுப்புவதற்காக தயாராகி இருந்த நேரத்தில் படை இடையில இருக்கிறது, இறை தூதர் மரணித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகின உடனே கொஞ்சம் பேர்கள் ஜக்காத்தை தரமாட்டோம், ஜக்காத்து கடமை இல்லை என்று முர்தத்தாக மாறி போகிறார்கள். பல பிரச்சனைகளை அந்த நேரத்தில் ஹலீஃபா அவர்கள் தலையில் வைத்து சுமக்க வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி எழும்பி நின்று சொன்னார்கள், யாரெல்லாம் தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களோடு நான் போராடுவேன் என்றார்கள். தொழுகையையும் ஜக்காத்தையும் யாரெல்லாம் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களோடு நான் போராடுவேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு ஒட்டக குட்டிக்கு ஜக்காத்து கடமையாக இருந்த போது அதை இப்பவும் தர மறுத்தால் அவர்களோடும் நான் போராடுவேன். யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாக மாறி போனார்களோ அவர்களோடும் நான் போராடுவேன் என்று போர் பிரகடனத்தை முதலாவது செய்தார்கள். உமர்லாம் இங்க அபூபக்கர் அவர்களை எப்படி பார்க்கிறோம் நாங்க? ஒரு சாஃப்டான மனிதர், ஒரு மென்மையான ஒரு மனிதர், எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்கிற ஒரு மனிதர். அவர் கோபப்பட மாட்டார். அபூபக்கர் அவர்கள் எப்படி பார்க்கிற? அவர் கடும் ரஃப்பான ஆள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்றால் கொஞ்சம் கூட பிசக மாட்டார், ஆத்திரப்படுவார், கோபப்படுவார், தைரியமானவர். அப்படிதான் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், ஆட்சிக்கு அபூபக்கர் அவர்கள் வராங்க, இந்த பிரகடனத்தை செய்கிறார்கள். உமர் எழும்பி கேட்டாங்க, ஏன் இப்படி எல்லாம் நீங்க நடந்து கொள்றீங்க? அல்லாஹ் தானே சொல்றீங்க ஒரு இஸ்லாத்தை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்துல வந்துட்டாண்டு அவன்ற பாவம் எல்லாம் அல்லாஹ் கிட்ட பார்க்கப்படும் அப்படின்ட்டு நீங்க என்ன அவங்களோட போராடுறதுக்கு நீங்க போர் பிரகடனம் செய்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் உமர் சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்துடைய கைத்துக்குரிய ஜக்காத்தையும் தர மறுத்தால் அதற்கும் நான் போராடி தீர்வேன் உமரே என்று உமர் அவர்களை விடவும் ஆட்சி பீடம் ஏறிய போது தன்னுடைய பொறுப்பை இந்த பூமியில் செய்வதற்கு முன்மாதிரியான ஒரு ஆட்சி செய்வதற்கு அன்று அபூபக்கர் சித்தீக் அவர்கள் எத்தனித்த வரலாறு அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எனக்கும் உங்களுக்கும் பெரும் பாடமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான முர்தத்து, ஜக்காத்தை மறுத்தவர்கள், இப்படியான நிறைய பிரச்சனைகளோடு தான் அபூபக்கர் சித்தீக் ஆட்சி நியாயமான, நீதியான, நேர்த்தியான ஒரு ஆட்சியாக இருந்தது. இவருடைய மரண நேரம், இந்த மரண நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் அவர்களை அழைக்கிறாங்க. அதே போல உமர் அவர்களை அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு சொல்றாங்க, இதோ நான் சொல்லுவதை எழுதி கொள்ளுங்கள். மரண தருணம், மரண நேரம், இதோ நான் சொல்லுவதை எழுதி கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. எழுதிட்டு சொல்றாங்க, சும்ம இன்னி இஸ்தக்லஃப்து அலைக்கும் பஅதி உமர் இப்னு கத்தாப். உமர் இப்னு கத்தாப் எனக்கு பிறகு இந்த மண்ணுக்கு மேலே ஒரு சிறந்த ஆட்சியாளராக நான் உமர் இப்னு கத்தாபை விட்டு போகிறேன். அவருக்கு நீங்கள் கட்டுப்படுவுங்கள், அவர் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்திலே இருந்து இன்னும் ஒரு சிறந்த ஆட்சியாளரை உருவாக்கி விட்டுத்தான் இந்த அபூபக்கர் அவர்கள் உலகத்தை விட்டு மரணித்து போனார்கள். அவருக்கும் பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனா அவருடைய குடும்பம் 4 பரம்பரையாக இஸ்லாத்திலே உள்ள ஒரு குடும்பம். மத்தாக்கெல்லாம் இஸ்லாத்துல இடையில வந்தவங்க.
முதலாவது இஸ்லாத்தை ஏற்றார், வாப்பா இஸ்லாத்தை ஏற்றார், உறவுக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றாங்க, உம்மா இஸ்லாத்தை, எல்லாருமே இஸ்லாத்தில் இருந்த ஒரு 4 பரம்பரைக்கு சொந்தமாக இருந்த, இஸ்லாத்துக்கு சொந்தமாக இருந்த உயர்ந்த குடும்பம் யாரையும் தன்னுடைய குடும்பத்துக்கு சிபாரிசு செய்யல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் முன்மாதிரியான ஆட்சி இந்த உலகத்தில் வேண்டுமாக இருந்தால் எனக்கு பிறகு சிறந்த ஒரு மனிதர் மௌத்தாகிற தருணத்தில் மக்கள் கேட்கிறாங்க, அவர் கொஞ்சம் கடும் போக்காலே அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, அவரை நீங்க கலீஃபாவாக நியமிக்கிறேன்னு சொல்றீங்களே. நான் சொன்னார், அவர்தான் இந்த சமூகத்துக்கு சிறந்த ஆட்சி செய்கிற ஒரு மனிதரைத்தான் உங்களுக்கு விட்டு விட்டு போகிறேன் என்று அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். மரண தருணம், ஆயிஷா அவர்கள் இருக்கிறாங்க, பக்கத்துல ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் இது என்ன நாள் அப்படின்னு கேட்குறாங்க. இது திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை எத்தனை உடுப்புகளில் ஆடைகளில் கஃபன் செய்தீர்கள் என்று கேட்டாங்க. 3 உடுப்பை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கஃபன் செய்தோம் அப்படி என்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 உடுப்பில் கஃபன் செய்யப்பட்டால் என்னையும் 3 துணியால் நீங்கள் கஃபன் செய்யுங்கள் அப்படி என்றாங்க. இன்றைக்கு தான் நம்மட ஊர்ல கஃபன் செய்கிற தொப்பி, பெனியன், கீழாடை, மேலாடை, என்னென்ன எல்லாம் வைக்கணுமோ அவ்வளவு உடுப்பையும் போட்டு தான் என்ன செய்யுது ஒரு ஜனாசாவை பொம்பளை மையத்தினா கேட்க தேவையில்லை. நீ அவருக்கு சல்வாரு, சட்டை, அபாயா, அது இதெல்லாம் செஞ்சுதான் என்ன செய்யுது. இஸ்லாத்துல அப்படி அல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே கஃபன் தான், 3 துணிகளால சுத்தணும், அவ்வளவுதான் இஸ்லாத்துடைய கடமை. கஃபன் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 துணிகளால் சுத்தப்பட்டுச்சு. அபூபக்கர் சித்தீக் மரண தருணத்தில் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை துணிகளை கொண்டு கஃபன் செய்தீர்கள்? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 துணிகளை கொண்டு கஃபன் செய்தோம். அப்படி என்றால் என்னையும் நீங்கள் 3 கஃபன் துணிகளை கொண்டு கஃபன் செய்யுங்கள், இதோ இருக்கிற இந்த 2 துணிகளையும் சேர்த்து கஃபன் செய்யுங்கள். அந்த நேரத்தில் நான் சொன்னாங்க, இது பழைய துணியாச்சியே அப்படின்னு. அப்பதான் மௌத்துடைய தருணத்தில் சொன்னாங்க, ஃபஇன்னல் ஹய்ய அஹ்வஜு இலா ஜதீதின் மினல் மய்யித். எதுக்கு மௌத்தாகிற மனுஷனுக்கு செத்து போன உடம்புக்கு எதுக்கு புதிய துணி? உசுரோட உள்ள மனுஷனுக்கு தான் புதிய துணி என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள், மரணித்து போனார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மரண தருணத்திலேயே ஒரு சிறந்த ஆட்சியாளரையும் இந்த உலகத்தில் தான் கலீஃபாவாக ஆன போது ஒரு சிறந்த ஒரு உபன்யாசத்தையும் அந்த சமூகத்துக்கு எத்தி வைத்துத்தான், அதை உரையாற்றித்தான் அந்த ஆட்சி பொறுப்பை என்ன செய்தார், எடுத்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இரண்டாவதாக அபூபக்கர் அவர்களுடைய மரணத்தின் பிறகு அடுத்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பிரார்த்தனை செய்து இஸ்லாத்துக்குள் வந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் காபத்துல்லாவில் உமருடைய இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பாடுதான் மன திருப்தியோடும் நிம்மதியோடும் நாங்கள் தொழக்கூடிய மனிதர்களாக இருந்தோம். என்ன அவ்வளவு வீரமான மனிதர். அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் கொல்லுவதற்காக வேண்டியே திரிந்தவர். அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்தார், ஹிதாயத்தை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக திரிந்தவர் அவருடைய பெரிய அப்பா அபூ தாலிப். அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. கொல்லுவதற்காக தெரிந்த மனிதருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கிறான். கொல்லப்பட்டு விடக்கூடாது, பாதுகாத்து விட வேண்டும் என்று இந்த உலகத்தில் துடியாய் துடித்த அவருடைய பெரியப்பா அபூ தாலிபுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்காம விட்டுறான். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். அல்லாஹ்வுக்கு நாம் நிறைய நன்றி கடன் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இன்னல்லாஹ ஜஅல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பிஹி. உமர் இந்த உலகத்தில் அவருடைய உள்ளத்தாலும் நாவாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையை, சத்தியத்தை வெளியாக்கினான் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட அளவுக்கு இந்த உலகத்தில் உயர்ந்த மனிதராக இருந்தாங்க. சொன்னாங்களே, நான் அல்லாஹ் பேசுகிற 3 விஷயத்துக்கு ஒத்து போனேன். அவங்க சொல்லல எனக்கு அல்லாஹ் 3 விஷயத்துக்கு ஒத்து போனான்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க என்றால், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு 3க்கும் நான் என்ன செய்தேன், ஒத்து போனேன். அந்த ஹதீஸ் அப்படிதான் சொல்லுது. அல்லாஹ் என்ன தீர்ப்பை நாடினானோ அந்த தீர்ப்புக்கு என்னுடைய சிந்தனையும் ஒத்து போச்சு. 3 தீர்ப்புகள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோட பேசினாங்க. மக்காம் இப்ராஹிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களை திரைக்கு பின்னாலே இருந்து பேச சொல்ற அந்த விஷயம். அதே போல முனாஃபிக்களுடைய தலைவன் மௌத்தாகின போது அவருக்கு தொழுகை நடத்தக்கூடாது என்று சொல்லுகிற இப்படியான செய்திகளை என்ன செய்றாங்க. உமருடைய ஆட்சி காலம் இது. உமருடைய வரலாறு அல்ல, ஆட்சி. இந்த ஆட்சி காலத்தில் ஹவுலா பின்த் ஹக்கீம் என்று சொல்லுகிற ஒரு வயது போன ஒரு மூதாட்டி அப்படியே ரோட்டால வார, வயசு போன ஒரு பெண் வார.
உமர் அவர்கள் சரியான தைரியமானவர், சரியான கோபக்காரர் இருந்தார். நீதி தவறக்கூடாது, அவ்வளவு நூலுக்கு பார்க்கிற ஒரு மனிதர். இப்போ உமர் அவங்க வாராங்க, அவருக்கு பக்கத்தால 2-3 நபர்கள் அப்படியே வாராங்க. ஆட்சியாளரை பல ஏரியாவை பிடிச்சு இந்த பூமியில் ஆட்சி செய்கிற 90க்கும் மேற்பட்ட பிரதேசங்களை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே வைத்திருந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்தில் ஒரு பெண் இப்படியே பார்த்து, உமர் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஹலீஃபாவை பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உமர் பார்த்து வந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரே ஓட்டம். என்னம்மான்னு கேட்டு பக்கத்துல போய் பணிஞ்சி குனிஞ்சி அந்த ஹவுலா பின்த் ஹக்கீமோடு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. மிச்ச நேரம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசி முடிச்சதற்கு பிறகு ஹலீஃபா இப்படி ஒரு வரலாறு உலக வரலாறுல காணுகிறது. அப்படியே திரும்ப போறாங்க தன்னோடு வந்த அந்த நண்பர்களோட. பக்கத்துல உள்ளவங்க கேட்கறான், என்ன உமர், இந்த ஒரு கிழவிக்காக போய் எங்களை எல்லாம் நீங்க காக்க வச்சிட்டீங்களே அப்படின்னா சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? அந்த பெண் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை இறக்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெண். அந்த பெண் அவர் என்னோடு இரவு விடிய 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 பேச வேண்டும் என்றாலும் நான் அவரோடு விடிய விடிய பேசிக்கொண்டே இருப்பேன். அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பேச்சை நான் முடிக்க மாட்டேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆட்சியாளரை பார்க்கலுமா? ஆட்சியாளர் ஒரு கடிதம் போட்டா 9 மாசம் போகுது பதில் வார்த்தை. ஒரு ஆட்சியாளரை சந்திக்கணும்னா 5 பேரை பிடிக்கணும், அதுக்கு 5 பேத்து லஞ்சம் கொடுக்கணும், அவன் ஊட்டடிய போய் காத்துட்டு இருக்கணும், சில நேரம் போயிட்டு திரும்ப வரணும், வீட்டு வாசல் மூடி இருக்கும், உள்ளுக்கு இருந்துட்டு இல்லைன்னு சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். ரோட்டில் கண்ட ஒரு பெண் உமரே என்று கூப்பிட்ட போது ஒரு குர்ஆன் வசனம் கத் சமிஅல்லாஹு கௌலல்லதி துஜாதிலு ஃபீ ஸௌஜிஹா என்று சொல்லுகிற இந்த குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த பெண் என்ற ஒரே காரணத்தால் ஓடி போய் குனிந்து பக்குவமாக பணிந்து ஒரு சிறந்த ஆட்சியாளர் இந்த பூமியில் நடந்து கொண்ட ஒரு முன்மாதிரி மிக்க ஆட்சியை இந்த பூமியில் யாராலும் காண முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பர்ல இருந்து உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் எழும்புறாங்க. எழும்பின உடனே சொன்னாங்க, நீங்க சொல்றதை கேட்க மாட்டோம், உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்னாங்க. மிம்பர்ல இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் சரியான கோபக்காரர் மனிதர். எந்த கோபமும் காட்டிக்கொள்ளல. ஆட்சியாளர் எந்த கோபமும் படாமல், ஏனப்பா ஏன் அப்படி சொல்றீங்க, எனக்கிட்ட என்ன பிழை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பிழைய சொல்ல இயலுமா இந்த காலத்துல? அப்போது சொன்னார் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, இதோ கிடைத்த கனிமத்துடைய பொருட்களில் உள்ள ஆடைகள் ஒன்றொன்றாகத்தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு வைத்தீங்க. உமரே, மிம்பர்ல இருந்து எப்படி நீங்க மட்டும் 2 ஆடையை போட்டுக் கொண்டிருப்பீர்கள்? உங்களை நாங்க நீதியானலா பார்க்கல, உங்கள்கிட்ட நியாயம் இல்லை, நாங்க அதனால உங்களோட பேச்சை கேட்க மாட்டோம், கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அப்துல்லா கும் அஜிப், எழும்புங்க அப்துல்லாவே, மகனே எழும்பு, சொல்லு அப்பா, அவருக்கு பதிலை நீ சொல்லு அப்படின்னாங்க. மகனார் எழுப்பினார். அந்த நேரத்தில் மகன் எழுப்பி சொன்னார், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, என்னுடைய வாப்பா தவீலுன், ஒரு நெடிய மனிதர், என் வாப்பாவுக்கு கிடைத்த ஆடை போதாது, எனக்கு கிடைத்த பங்கையும் சேர்த்து வாப்பா 2ஐயும் போட்டிருக்கிறார் என்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆட்சிக்கு வாரத்துக்கு முதல் ஒரு பைசிக்கிளுக்கு வக்கில்ல, ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு வக்கில்ல, ஒரு காருக்கு வக்கில்ல, மக்களுடைய பணத்தை வசூல் செய்து ஆட்சிக்கு வாரார்கள். இந்த பூமியில் ஆட்சிக்கு இந்த உலகத்தில் சொந்தமாக இருந்தும் எடுப்பதற்கு தகுதியாக இருந்தும் எதையுமே எடுத்துக்கொள்ளாம இந்த பூமியில எல்லாத்தையும் சமூகத்துக்காக செலவழித்த ஒரு முன்மாதிரி ஆட்சியாளர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாங்கள் வரலாறிலே பார்க்கலாம். இப்படி ஒரு ஆட்சியை இந்த பூமியில அவன் கண்ணாடி துடைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கான், பின்னாடி வாரத்துக்கு 32,000 பேர் இருக்கான். அவன் சின்ன ஒரு ஆழ்த்த, அவனை பாதுகாக்கிறதுக்கு 1000 சொச்சம் தோட்டாக்களும் தோக்குகளும், அதுக்கு முன்னுக்கு 4 பேர் தொங்குறான், பின்னுக்கு 4 பேர் அவன் உசுரை விட போறான் இவனை பாதுகாக்கிறதுக்கு. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட இந்த உலக ஆட்சி மோகம் தலை தூங்கி இருக்கிற காலத்துல
இஸ்லாம் என்றால் இருள் என்று நினைத்த மக்களுக்குள் வெளிச்சம்தான் இஸ்லாம் என்பதை உணர்த்தி பல மக்கள் வெறுத்திருந்த போதும் ஆட்சி என்றால் இப்படித்தான் என்ற ஒரு சிறந்த முன்மாதிரியான ஆட்சியை இஸ்லாமிய சமூகத்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு முன்னுதாரணமாக எடுத்துச் செல்ல முடிந்தது என்பதை நான் நீங்களும் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிஸ் சொன்னாங்க, ரைட், இப்ப நாங்க உங்களோட சொல்ல கேட்கிறோம், கட்டுப்படுகிறோம் அப்படின்னா. இதுதான் அங்க ஆட்சியாளருக்கும் இந்த சமூகத்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு ஒரு இணக்கப்பாடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சமூகத்துல எல்லா விஷயத்திலையும் அக்கறை செலுத்துவார். பெண்கள், ஆண்கள், யாராக இருந்தாலும் உமர் அவர்கள் அக்கறையோடு தான் இந்த உலகத்தில் நடந்து கொள்வார்கள். ஒரு சமூகம் பாவத்துக்கு போகக்கூடாது என்பதிலும் கவனமாக இருப்பார். ஒவ்வொரு இரவும் வீடு வீடாக சென்று என்ன நடக்குது என்பதை அவதானிப்பார். சமூகத்தில் பாவங்கள், அனாச்சாரங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். நம்மட ஊர்ல யாராவது வாரன்னா ஒன்று அவரோட பொடிகார்டு வரும் அல்லது போலீஸ் ஆர்மிக்காரன் தான் வரணும். உமர்லவுடைய ஆட்சி காலத்தில் உமரே ஊருக்குள் நடமாடி திரிவார், ஊரை பாதுகாப்பார். சையதுல் கௌமி ஹாதிமுஹு, ஒரு சமூகத்துடைய தலைவன் அந்த சமூகத்துக்கு பணியாளர். நீங்க தலைவர்னா சமூகத்துக்கு வேலை செய்யணும், கட்டளை இடுபவன் தளபதி அல்ல. அந்த சமூகத்தோடு சேர்ந்து அந்த சமூகத்துக்கு பணி செய்பவன் தான் தலைவன் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இந்த நேரத்தில் ஒரு இரவு பணியாளோடு அப்படியே வாராரு. ஒரு வீட்டுக்குள் இருந்து ஒரு பாட்டு கேட்குது. ஒரு பெண் படிக்க ஆரம்பிக்கிறார். ததாவல ஹாதல் லைலு அஸ்வத ஜானிபு, இதோ இரவு நீண்டு கொண்டே இருக்கிறது, இரவோ இனிமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் என்னுடைய கணவர் என்னோடு விளையாடுவதற்கு இல்லையே. ஃபவல்லாஹி லௌலல்லாஹ இன்னி அராகபு, அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் தஹர்ரக மின் ஹாத ஸரீரி ஜவானிபு, அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் இந்த கட்டில் கால்கள் நாளும் நடுநடுங்கி இருக்கும் என உமர் அவர்கள் வாராங்க. ஒரு வீட்டுக்குள் சத்தம் கேட்கிறது. ஒரு பெண் பாட்டு படிக்கிறா, கவிதை பாடுறா. இதோ இரவோ நீளமாக இருக்கிறது, குளிராக இருக்கிறது, என்னுடைய கணவர் எனக்கு பக்கத்தில் இல்லையே, அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் இந்த கட்டில் கால்கள் நாளும் நடுநடுங்கி இருக்குமே என்று ஒரு கவிதையை பாடுகிறார். சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்கள் நிற்கிறார்கள். வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனார்கள். போன போதும் ஹப்ஸா அவர்கள் கூப்பிட்டாங்க, இங்க வாங்கம்மா அமீருல் முஃமினீன், இங்க வாங்கம்மா. இந்த பூமியில் ஒரு கணவரை எத்தனை நாட்கள் ஒரு பெண் இழந்து வாழ முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் 6 மாதங்கள் இந்த உலகத்தில் இழந்து வாழ முடியும் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். வந்தார் ஆட்சி பீடம் ஏறிய உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஒவ்வொரு படைகளுக்கும் தூது செய்தி அனுப்பினார். யார் யாரெல்லாம் பயணம் போனாலோ, யுத்தங்கள் செய்தாலோ, யுத்தத்துக்கு போனாலோ 6 மாசத்தோடு நீங்கள் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று பெண்களுடைய மனநிலைமையையும் புரிந்து இந்த சமூகத்தில் பாவம் நடந்துவிடக் கூடாது என்பதை அறிந்து ஒரு பெண் மேக்சிமம் தன்னுடைய கணவர் இல்லாமல் தன்னை காத்துக் கொள்வதற்கு 6 மாதம் போதுமானது என்பதை புரிந்து இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு சாட்சியாக நின்று நல்ல முன்மாதிரி ஆட்சி செய்தவர் உமர் அவர்கள் என்பதை நாங்கள் நீங்கள் பார்க்கிறோம். இது சில ரிவாயத்துக்கள் லைஃப் வந்தாலும் பல ரிவாயத்துக்கள் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை இந்த அதர் சஹீஹாக வருகிறது என்பதை என்ன செய்கிறோம். முஸன்னஃப் அப்துல் ரஸாக், பைஹக்கி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் செய்து இது வருகிறது என்பதை நான் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். இரவு நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் ஊருக்குள் நடந்து வீட்டுக்குள் என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அறிந்து தெரிந்து அந்த சமூகத்துக்கு ஒரு சிறந்த சேவையை வழங்கிய ஒரு முன்மாதிரி ஆட்சியாளராக உமர் இப்னு கத்தாப் அவர்களை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது கணவனும் மனைவியும் சேர்ந்தெடுக்கிற முடிவு. ஒரு வருஷம் எங்களால் பொறுத்து கொள்ள இயலும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அதை பொறுத்து கொண்டு வாழ வேண்டியது 2 பேருடைய கடமையும். ஆனால் இரவு நேரங்களில் ஊர்களை காவல் பார்ப்பதும் மக்களுடைய மனநலங்களை புரிந்து அவர்களுக்கு தேவையான பணிவிடை செய்வதும் ஒரு முன்மாதிரி மிக்க ஆட்சியாளருடைய பணியாக அன்று உமர்களுடைய காலம் இருந்திருக்கிறது. உமர் அவர்கள் இப்படிதான் ஒரு இரவு வாராங்க. வார நேரம் ஒரு அம்மாவும் மகன், ஒரு ஆட்சியாளர் வாராரு, வேலையாளரோட வாராரு. ஒரு அம்மாவும் மகளும். அம்மா சொல்றாங்கம்மா அந்த பாலுக்குள்ள தண்ணியை கலந்துடு அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் மகள் சொல்றாங்க, எனக்கு எல்லாம் தண்ணி கலக்க
உமர் வந்து கண்டுட்டாருண்டா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னாங்க. அம்மா சொல்றா, எங்க இருக்கிறாரு இப்ப உமர்? கேட்டுக்கிட்டா இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, தண்ணியை கலந்துடு, அப்ப பால் அதிகரிக்கும், விலை போகும், லாபம் கிடைக்கும், அளவை நிறுவ கூடும் அப்படின்னாங்க. அந்த மகள் சொல்றா, மா உமர் தான் நம்மளை பார்க்காவிட்டாலும் என்னையும் உங்களையும் உமரையும் படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற செய்தியை மகள் சொன்ன போது, சுப்ஹானல்லாஹ், உமர் இப்னு கத்தாப் ஒரு சிறந்த ஆட்சியாளர் அந்த இடத்துல நின்று போறார். வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் மகன் ஆசிமை கூப்பிடுறார். இஸ்லாமிய வரலாற்றில் இப்படி ஒரு கலீஃபாவுடைய மகனுக்கு நடந்த திருமணத்தை உலக வரலாற்றில் காண முடியாது. ஒரு ஆட்சியாளர் வீட்டுக்கு போறார், மகன் ஆசிமை கூப்பிடுறார். மகன் ஆசிமே, உனக்கு ஒரு திருமணம் பேசி நான் வந்திருக்கிறேன், உனக்கு ஒரு பெண்ணை பேசி நான் வந்திருக்கிறேன். யார் தெரியுமா? இதோ இந்த மதீனாவிலே உள்ள ஒரு கோடீஸ்வரியுடைய மகள் அல்ல, ஒரு ஆட்சியாளருடைய மகள் அல்ல, ஒரு பெரிய குடும்பத்துடைய மகள் அல்ல, ஒரு சாதாரணமாக பால் வியாபாரம் செய்கிற ஒரு பால்காரியுடைய மகளை உனக்கு நான் மனைவியாக தெரிவு செய்து வந்திருக்கிறேன், போய் பார், உனக்கு பிடிக்குமா என்று போய் பாருனாங்க. போனாரு ஆசிம், உமருடைய மகனார். பார்த்தாரு, வாப்பா நீங்க சொல்றீங்கடா, நான் முடித்துக் கொள்கிறேன் என்னாங்க. முடித்துக் கொண்டார்கள். சகோதர சகோதரிகளை முடித்துக் கொண்டார்கள். மார்க்கத்தை பார்த்தார்கள், இறையச்சத்தை பார்த்தார்கள். அதனாலதான் இந்த உலகத்தில் உமர் அவர்கள் நீதியான மனிதராகவும் இறைவனுக்கு கட்டுப்பட்ட மனிதராகவும், குர்ஆன் என்றால் அந்த இடத்தில் உமர் விழுந்துடுவார் என்று சொல்லுகிற வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். கல்யாணம் நடக்குது. நடந்ததுக்கு பிறகு அதுல 2 பேருக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைதான் இஸ்லாமிய வரலாற்றில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற அந்த பெரிய உமரை போன்று மீண்டும் ஒரு ஆட்சி இஸ்லாமிய வரலாற்றில் செய்தார் என்று சொல்லுகிற அந்த பரம்பரைக்கு சொந்தக்காரராக அந்த பால்காரியுடைய மகனார் மாறினார் என்று சொல்லுகிற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். முடியுமாங்க? இல்ல, ஒரு கல்யாணம் இந்த உலகத்தில் ஆட்சி செய்த ஒரு சாதாரண மனுஷன் வீட்டு கல்யாணத்துல நம்மளால கலந்து கொள்ள முடியுமா? இந்த நேத்து முந்தனாத்தெல்லாம் இந்த விஜயுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில எங்களை அழைக்கல, உங்களை அழைக்கல, எங்களை கூப்பிடல, உங்களை கூப்பிடலன்னு அந்த மூலைமாருக்குள்ளேயே பிரச்சனை. என்னடான்னு பார்த்தா நான் நல்லா மார்க்கத்தை பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா எங்களை கூப்பிடாம நீங்க எப்படி அந்த இஃப்தார்ல கலந்து கொண்டீங்கன்னு பிரச்சனை. நான் கேட்கிறேன், சுப்ஹானல்லாஹ், இந்த காலத்துல இருக்கிற ஆட்சியாளர்களுடைய வீட்டு கிட்ட போக இயலுமா, பேச இயலுமா, போன் எடுக்க இயலுமா, கதைக்க இயலுமா? என்ன ஒரு சிறந்த ஆட்சி! ஒரு பால்காரியுடைய மகனை ஒரு கலீஃபா, ஒரு ஜனாதிபதி, ஒரு சுவர்க்கவாதி அவருடைய மகனாருக்கு திருமணம் கொடுத்து வைத்த ஒரு சிறந்த ஆட்சியை நடத்திய ஒரு முன்மாதிரி மிக்க ஆட்சியாளராக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உமர் அவர்கள் ஒரு பெண்ணை தலாக் விட்டுட்டோம் என்றா அந்த பெண்ணுக்கு கொடுத்த மகர்ல இருந்து நாங்க என்ன செய்யலாம், இந்த குறைவாக வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை குறைக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண் எழுப்பி சொன்னாங்க, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க பிழை செய்றீங்க, நீங்க தப்பு செய்றீங்க, பிழை செய்றீங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துன் நிசா 20வது வசனத்தில் வஆதைத்தும் இஹதாஹுன்ன கிந்தாரன், அவர்களுக்கு நீங்கள் தங்க குமியலை கொடுத்த போதும் திரும்ப கேட்க வேணான்னு சொல்றான். நீங்க குறைச்சி கொடுக்கலாம், எடுக்கலாம்னு நீங்க சொல்றீங்களே. நான் சுப்ஹானல்லாஹ், மிம்பரில் ஏறினார்கள் உமர் அவர்கள், மிம்பரில் ஏறினார்கள், சொன்னார்கள், அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக, இதோ என்னை திருத்துகிற சமூகம் முன்னால் இருக்கிறதே, அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்றாங்க. இன்னைக்கு ஒரு சட்டத்தை போட்டுட்டு இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள சட்டத்தை பறிக்கிறதுக்கு அதுக்கென்ன சமூகத்தை கூட்டி, சமூகத்தை இனக்கலவரத்தை உண்டாக்கி பிரச்சனைப்படுத்தி தண்ட ஆட்சிகளை எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று யோசிக்குகிற ஒரு 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 கேவலங்கட்ட இந்த அரசியல் நிறைந்த காலத்துக்குள், ஆட்சி நிறைந்த ஒரு காலத்துக்குள் ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க ஆட்சியாக உமர்லாவுடைய ஆட்சி இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அலிராம் சொல்றாங்க, இப்படியே உமர் அவர்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க என்னத்தையோ உண்டு. நான் என்னத்தை தேடுறாங்க? வெயில் நேரம், அவ்வளவு வெயில். நான் கேட்கிறேன், இங்க வெயில் அடிச்சா எப்படி இருக்கும்? இப்ப கட்டிட நிறைந்த காலத்திலேயே வெயில தாங்க முடியல, குளிர் அடிச்சாலே தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் பேரு அந்த கூதல் டிஷர்ட்டை கலட்டல, கூதலா இருக்குன்ற சூடு அவ்வளவு அந்த நேரத்தில் அலிராம் வாராங்க, உமர் தேடுறாங்க. என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, தர்மத்துக்கு வந்த ஒரு ஒட்டக குட்டியை காணவில்லை, அதை தேடுகிறேன் என்னாங்க.
ஒரு ஒட்டக குட்டிய அவர் அங்க தேடுறாரு. தர்மத்துக்கு வந்துச்சு, சதக்காவா வந்துச்சு, காணலையே, பைத்துல் மாலுடைய சொத்து காணலையே. நாங்க இதுக்கா இவ்வளவு தூரம் தேடுறீங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் சொன்னார்கள், அதையே அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் உம்மிடத்தில் கேட்க மாட்டான், என்னிடத்தில் கேட்பான். நாங்க உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்கப்பா, எனக்கிட்ட கேட்பான் என்று அந்த நேரத்தில் உமர் அவர்கள் காணத்து போன அந்த பைத்துல் மாலுடைய சொத்தை தேடுவதில் ரொம்பவும் கவனமாக இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற சொத்தை களவெடுக்கிற சமூகத்துக்குள்ள காணத்து போன சொத்தை கட்டி காக்கிற ஒரு முன்மாதிரி மிக்க அரசியலையும் ஆட்சி அதிகாரத்தையும் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தால் மட்டும்தான் செய்ய முடிந்தது என்பதை நானும் நீங்கள் பார்க்கிறோம். புகாரியில 4160வது செய்தி இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் உமர்லாம் இப்படி வராங்க. இன்னும் 2 சஹாபாக்குடைய செய்தி இருக்குது, காணாது. உமர்லாம் வராங்க. ஒரு பெண், எப்படிப்பட்ட பெண்? இம்ரா ஷாபா, ஒரு வாலிப பெண் வந்து ஃபலஹிகத் உமர், உமர சட்டை எப்படி இழுக்கிறாங்க, இழுத்து சொல்றாங்க, உமரே நான் யார் தெரியுமா? ஹலக்க சௌஜி, என்ற மாப்பிள்ளை மூத்து, வத்தரக்க சிபியத்தன் சிகாரன், என்ற மாப்பிள்ளை சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாரு. வல்லாஹி மா யும்திஜூன குரான் வலஹும் ஜர்உன், எங்களுக்கு பால் குடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஒட்டகமோ விவசாயம் செய்யறதுக்கு காணியோ பூமியோ எதுவுமே கிடையாது. பயமா இருக்குது, கால்நடைகள் வந்து என்ற பிள்ளைகளை திண்டுடுமோ, ஓநாய்கள் வந்து திண்டுடுமோ என்று பயமாக இருக்கிறது. நான் யார் தெரியுமா? பிந்து ஹுஃபாஃப் இப்னு ஈமா அல் கிஃபாரி. ஹுதைபியாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்து ஒப்பந்தம் நடக்கிற போது அந்த பக்கத்தில் இருந்தவர் என்ற வாப்பா தான். வாப்பா மௌத்தா போய்த்தாரு, மாப்பிள்ள மௌத்தா போய்த்தாரு, பிள்ளைகள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு பால் இல்லை, ஒன்றுமே இல்லை, பயமா இருக்குது. என்ற பிள்ளைகளை எல்லாம் ஓனாய் பிடித்து திண்டு விடுமோ என்று அச்சத்தால் துடிக்கிறேன், ஏதாவது பார்த்து உதவி செய்யுங்க. நான் சுபஹானல்லாஹ், ஆட்சியாளர் ஒரு இளம் பிள்ளை வந்து உட்டுப்பை பிடிச்சு இழுத்து சாப்பாடு தாங்க என்று கேட்கிற அளவுக்கு ஆட்சியாளரோடு நெருக்கமான ஒரு உறவை இந்த உலகத்தில் பேணிய ஒரு முன்மாதிரி மிக்க ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி. அந்த நேரத்தில் உமர் போனாங்க, ஒரு ஒட்டகத்தை எடுத்தாங்க, 2 பெரிய பார்சலை கட்டினாங்க, ஈத்தம்பழம் கோதுமை சல்லி எல்லாத்தையும் வச்சாங்க. அந்த பெண்ணை கையில போய் கொடுத்து, ஃபலை யஃப்னி ஹத்தா யஅதியகுமுல்லாஹு பிகைரின், அல்லாஹ் தஆலா இதை விடவும் ஒரு சிறந்த காலத்தை உங்களுக்கு கொண்டு வருகிற வரைக்கும் இது முடியாத, எடுத்துட்டு போங்க. நாங்க பக்கத்துல இருந்த ஒரு மனிதர், யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே அக்ஸர்தலஹா, நிறைய கொடுத்துட்டீங்களே அந்த பொம்பளைக்கு, அக்ஸர்தலஹா, நிறைய கொடுத்துட்டீங்களே அந்த பொம்பளைக்கு. நான் அந்த நேரத்தில் உமர் அவர்கள், உன்னுடைய தாயும் தந்தையும் மண்ணை தின்னட்டும், மூக்கு உடையட்டும், யார் தெரியுமா அவர்கள் என்று கேட்டு, அவர்கள் தான் அன்று இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள், அதனால் தான் நாம் இந்த பாதையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று பலசையும் ஞாபகப்படுத்தி புதுசுக்கும் உதவி செய்து ஒரு நேர்த்தியான ஆட்சி செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் உமர் அவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நிறைய ஆட்சிகளுடைய காலத்துல நிறைய கிராமங்கள் நாடுகள் பிடிபடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில எல்லாம் அடிக்கடி ஒரு துவா கேட்பார். புகாரியில 1890வது ஹதீஸ், அல்லாஹும்ம ர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, யா அல்லாஹ் எனக்கு நீ உன்னுடைய பாதையில் ஷஹாதத்துடைய மரணத்தை எனக்கு தா. நம்ம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் ஷஹாதத்தை ஈமானோடு உறுதியோடு கேட்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஷஹாதத்தை கொடுப்பான். நமக்கு இந்த ஹதீஸ் உண்மைன்னு தெரியும், பயத்துல கேட்கிறது, கஷ்டப்பட்டு மௌத்தாகணுமே, யாராவது குத்தி மௌத்தா போய்த்தா ஷஹாதத் ஆயிடும் என்று பயத்துல கேட்கிறது. உமர் அவங்க கேட்டாங்க, அல்லாஹும்ம ர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், உன்னுடைய பாதையில ஷஹாதத்துடைய மௌத்தை எனக்கு தா. வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலில்லாஹி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தூதர் முஹம்மதுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மண்ணில் என்னுடைய மௌத்தை நீ ஆக்கிடன. சிறந்த ஆட்சியாளர் கேட்ட பிரார்த்தனை, எனக்கு ஷஹாதத்தை தா, எந்த மௌத்த உண்ட இறைத்தூதருடைய மண்ணில், எந்த மண்ணில் அவர் மௌத்தாகினாரோ அந்த மண்ணில் என்னையும் மரணிக்க செய் என்று கேட்டாங்க. சுபஹானல்லாஹ், பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படுகிறது, அங்க போறாரு, ஆட்சி எடுக்கிறாரு. ஆட்சி எடுக்கிற நேரம் அபூ உபைதா ஜர்ராஹ் ஓடி வராங்க, வந்து சொல்றாங்க, என்ன இப்படி வாரீங்க? மாறி தானே போனாங்க, ஒரு ஆள் கீழையும் ஒரு ஆள் மேலையும் வேலையால் நடந்துக்கிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் என்ன இப்படி வாரீங்க? ஒட்டு போட்ட ஆடையோட இருக்கிறீங்களே, 40க்கோ 20க்கோ மேற்பட்ட ஒட்டு போட்ட ஆடைகளோடு அன்று உமர் இந்த சமூகத்திலே உலா வந்த ஒரு உன்னத ஆட்சியாளர். சுபஹானல்லாஹ், எனக்கெல்லாம் என்ன கண்ணியம் இருக்கிறது, இஸ்லாம் தானே எனக்கு கண்ணியத்தை தந்தது அப்படின்னாங்க. அவ்வளவு சிறந்த ஒரு மாவீரர் அல்லாஹ் கிட்ட கேட்ட துவாவெல்லாம், எனக்கு ஷஹாதத்தை தா,
அல்லாஹ்வுடைய தூதருடைய மண்ணில் என்னை மௌத்தாக்கிடு. சுப்ஹானல்லாஹ். மதீனா மண்ணிலே நின்று தொழுவித்துக் கொண்டிருக்கிற போதுதான் அபு லுஅலு அல் மஜூசி என்று சொல்லுகிற ஒரு யூத சிறுவனினால் பல பக்கங்களில் கூரான ஆயுதங்களால் குத்தி பல குத்துக்கள் குத்தப்பட்டு அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்பட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய மரணம் விசாலமானது, நீண்டது. அவருடைய மரண செய்தி நிறைய பேருக்கு தெரியும். அந்த இடத்துல பல நாட்களுக்கு பிறகு உமர் அவர்கள் மரணித்து போனார்கள். கடைசி நேரத்தில் மகனை கூப்பிட்டு ஆட்சியில இருந்த நேரம் ஒரு செய்தியை மட்டும் சொன்னார். மகன் இங்க வாங்க, இப்போது ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க, போய் சொல்லுங்க, நான் மௌத்தாகினால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் என்னை அனுமதிப்பீர்களா அடக்கம் செய்வதற்கு என்று கேளுங்கள். போய் கேட்கிற நேரம் நீங்கள் சொல்லுங்கள், அமீருல் முஃமினீன் என்று சொல்லாதீர்கள். இன்றோடு அமீருல் முஃமினீன் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இன்றோடு நான் அமீருல் முஃமினீன் அல்ல, சாதாரண உமர் உன்னுடைய தந்தை என்று போய் கேளு என்னாங்க. போனாங்க. ஆயிஷா நாய் வாசப்படியை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். கேட்டாங்க இப்படித்தான் என்று சொல்லி. ஆயிஷா நாய் சொன்னாங்க, எனக்கென்று வைத்த இடம் தான் அந்த இடம், ஆனா உமர் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவதென்றால் விட்டுத்தார் என்ன. மகன் வாரார், மயக்கத்துடைய நேரத்துல கண் விழிச்சு பார்க்கிறாரு, மயக்கமாகிறாரு. மகன் வாரார், தூக்கி உட்கார வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மகன் போய் பக்கத்துல இருந்து சொல்றாங்க, அனுமதித்தாங்க அப்படின்னு. அந்த தருணத்திலையும் சொன்னார், நான் மரணித்ததும் எடுத்துட்டு ஒரே அடியாக ஓடிப்போய் அங்கு அடக்கி விடாதே, என்னை கொண்டு போய் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு முன்னால் வை, அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அனுமதி தந்தால் என்னை அந்த இடத்தில் அடக்கம் செய்யுங்கள், அனுமதி தரலை என்றால் எல்லா முஸ்லிம்களும் அடக்கம் செய்யப்படுகிற பொது மையவாடியில் என்னை அடக்கி விடுவீர்கள் என. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகள், இன்றைக்கு ஒரு மனுஷன் செத்து போய் தாண்ட ஆட்சியாளர் மக்களுடைய கோடிக்கணக்கான சல்லிகள் அதுக்காக கொட்டி தீர்க்கப்படுகிறது. ஒரு ஆட்சியாளர் மௌத்தாகி போட நேரத்துல இன்றையோட நான் அமீருல் முஃமினீன் அல்ல, ஆட்சியாளர் அல்ல, ஒரு சாதாரண மனிதர் தான், இந்த இடத்துல அடக்க கேளு, இல்லாட்டி என்ன பொது மையவாடியில் அடைக்கிடு என்று சொல்லிட்டு தான் இந்த உலகத்தில் முன்னுதாரணமான ஆட்சியாளர்களாக மரணித்து போனார்கள் என்பதை நானும் நீங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஆட்சி வர வேண்டும் என்று நாங்க சொல்லல, அந்த ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் என்று இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த காந்தி கூட எழுதிய வரலாறு, உமருடைய ஆட்சி மீண்டும் இந்த நாட்டுக்கு இருந்தால்தான் சுபீட்சமும் சமாதானமும் சமூக ஒற்றுமையும் இந்த மண்ணுக்கு மேலே விளிரும் என்ற செய்தியை இந்து மதத்தைச் சேர்ந்த இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க போராடிய அந்த அன்னை, அந்த தாத்தா சொன்ன வார்த்தை என்பதை என்ன செய்கிறோம், நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே முன்மாதிரி மிக்க ஆட்சியாளர் இஸ்லாத்தில் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. 30 ஆட்சிகள் 40 வருஷ ஆட்சிகள் இருந்தது என்பதை இந்த உலகம் படித்துக் கொள்ளுமாக இருந்தால் யாரும் பாதிக்கப்படாமல், யாரும் கஷ்டப்படாமல், அத்துணை சமூகங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இஸ்லாம் ஒன்றுதான் தீர்வு என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்வோம். வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.